நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? மதியம் லன்ச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசித்து யோசித்து மண்டையே நம்மளுக்கு குழம்பி போயிடும். ஆனால் இட்லி தோசை மாவு மட்டும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு வேலையே இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இட்லி தோசை அப்படின்னா தேங்காய் சட்னி தான். என்ன சட்னி வைக்கணும் அப்படின்னு கூட யோசிக்க வேண்டாம். போன வாரம் ஃபுல்லாக மாவு அரைச்சி வைக்கல, வெளியில் மாவு வாங்கவும் மனசு ஒத்துக்கிற மாட்டுக்கு. காலையிலைக்கும் நைட்டுக்கும் என்ன பண்ணன்னு யோசிச்சு யோசிச்சு போன வாரம் ஃபுல்லாக எனக்கு தலைவலியே வந்துருச்சு. இது வரைக்கும் என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சதெல்லாம் கிடையாது. காலையிலைக்கும் நைட்டுக்கும் இட்லி தோசை தேங்காய் சட்னி, மதியம் சாதம் சாம்பார், அவ்வளோதான் முடிஞ்சது. ரொம்ப யோசிக்கிறதுக்கு எனக்கு வேலையே இருக்காது. இனிமேல் இப்படியெல்லாம் யோசித்து நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் போல் ஆப்பத்துக்கு ஊற வச்சுட்டு சாயங்காலம் போல் மிக்சியிலேயே ஆப்பமாவை அரைச்சி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கியாச்சு. காலையில் ஆப்பத்து கூட தேங்காய் பால் தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு.